குழந்தைங்கள கண் டாக்டர்ட்ட எப்ப கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத பத்தின ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் இது. பேசிக்கலி இப்ப நெறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வரும்போது கண்ணாடி போடணும் அப்படின்னு சொன்னோன உடனே, "டாக்டர் இவ்ளோ சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டா என்ன ஆகுறது? டிவி பார்த்து இப்படி ஆயிட்டாங்க." அப்படிங்கிற மாதிரியான கன்சர்ன்ஸ்லாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபேக்ட்ட சொல்றேன். நம்ம குழந்தைங்க டிவி பார்க்கறதுனாலயோ, இல்ல கிட்டக்க போய் டிவி பார்க்கறதுனாலயோ அவங்களுக்கு கண் பவர் வரது கிடையாது. கண் பவர்ங்கிறது எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனடிக் ஃபேக்டர் ஒரு ஃபேக்டர் இருக்கும். அப்பாவோ, அம்மாவோ கண்ணாடி போட்டிருந்தாங்களா, குழந்தைங்களுக்கு கண்ணாடி பவர் வர வாய்ப்பு இருக்கு. இது போக குழந்தையோட வளர்ச்சியும், அவங்க கண்ணுடைய வளர்ச்சியிலயும் ஒரு மிஸ்மேட்ச் நடக்கும்போது, அதாவது குழந்தை வேகமா வளர்றான், அதை ஈடு கொடுத்து கண்ணுனால வளர முடியல. இல்ல குழந்தை வளர்ச்சி கம்மியா இருக்கு, ஆனா கண்ணு நார்மல் ஸ்பீட்ல வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறபோது, அந்த ஒரு மிஸ்மேட்ச்ல தான் பவர்ங்கிறது வருது. இதுல நம்மளுக்கு மயோபிக் பவர், ஹைப்பர்மெட்ரோபிக் பவர், ஆஸ்டிக்மேட்டிக் பவர்ன்னு நிறைய வெரைட்டி இருக்கு. அந்த இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க டிவி கிட்ட போய் பாக்குறாங்க அப்படின்னாலே நீங்க கட்டாயம் கண் டாக்டர்கிட்ட காமிக்கணும். அவங்க ஆக்சுவலா டிவி கிட்டக்க போய் பார்க்கல, அவங்களுக்கு தெளிவா பின்னாடி தெரியலங்கிறதுனால அவங்களே கரெக்ட் பண்ணி ஃப்ரண்ட்ல போய் நின்றுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க குழந்தை கட்டாயம் டிவி பக்கத்துல போய் நின்று பாக்குறாங்கன்னா, பக்கத்துல போறதுனால பவர் வராது. பவர் இருக்கிற குழந்தைங்க தான் பக்கத்துல போய் பார்ப்பாங்க. இன்னொன்னு, அவங்க வெளியே போய் விளையாட அந்த அளவுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்க விருப்பப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தூரமா இருக்கிறது தெளிவா இல்லை. அவங்களுக்கு தெளிவா இல்லாதது மேல ஒரு ஈடுபாடு வராது. ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எங்க விளையாட போட சொன்னாலும் அந்த அளவுக்கு போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தையா இருந்தாலும் கட்டாயம் நீங்க ஒரு தடவை கண் டாக்டர்கிட்ட செக் பண்ணணும். இது போக வேற என்னென்ன டைம்ல நீங்க கண் டாக்டர்கிட்ட வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலாவே குழந்தைங்களுக்கு எனக்கு தெளிவா தெரியலன்னு சொல்லவே தெரியாது. அவங்க சொல்ற ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா 5th 6th ஸ்டாண்டர்டை தாண்டி இருப்பாங்க. ஸோ சின்ன குழந்தையா இருக்கும்போது இயர்லி ஒன்ஸ் அவசியம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண் டாக்டர்னால அவங்களுக்கு பவர் இருக்கா இல்லையாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இது போக கண்ணை போட்டு அடிக்கடி கசக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, போட்டு கசக்கிக்கிட்டே இருக்கிறான் என் பையன், என் பாப்பா எப்ப பார்த்தாலும் கண்ணை போட்டு கசக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு இருந்துச்சுன்னா கட்டாயம் கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு அலர்ஜிக் ஐ டிசீஸ் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, அவங்க கண்ணை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்கிற போது அவங்களுடைய கண் பவர் ஜாஸ்தியாகும். அது ஆஸ்டிக்மேட்டிக் பவர்ன்னு சொல்லுவோம். இதே இது வருஷ கணக்கா நடந்துட்டு இருக்கும்போது அந்த இடம் வீக் ஆகி கெரட்டோகோனஸ்ன்னு சொல்லக்கூடிய பார்வை இழப்பு கொடுக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் டெவலப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி போடணும்னு டாக்டர் சொன்னா அவசியம் போட்டுக்கோங்க. குழந்தை கண்ணாடி இல்லாம கேரட் சாப்பிட்டு சரியாகுது, இதை சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி சரியாகுதுங்கிறதெல்லாம் மித்து. தயவு செஞ்சு அதை இது பண்ண வேண்டாம். ஏன்னா குழந்தைக்கு இப்போ தெளிவா தெரியுதுங்கிற போது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், ஆன்சைட்டி லெவல் எல்லாமே கம்மியா இருக்கும். அவங்களுக்கு தெளிவா இல்லை, அவங்களால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியலங்கிற போதுதான் அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் குறையும். ஸோ குழந்தை சின்ன வயசுலயே கண்ணாடி போடுறாங்கிறத வரி பண்ண வேணாம். கண்ணாடி போடுறதுனால குழந்தையோட கண்ணுல எந்த விதமான மாற்றமும் வராது. அது ஒரு ஹெல்பிங் எய்டு தான். அதை போட்டா அவங்களால தெளிவா பார்க்க முடியும். அது இல்லைன்னா அந்த தெளிவு இருக்காது, அவ்வளவுதான். அந்த குழந்தையோட பவரை மாத்துமா அந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்கன்னா கண்ணாடி அந்த மாதிரி பண்ணாது. நம்ம ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு, குழந்தையோட பவரை மேலே ஏற விடாம பண்றது. அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்ல வரும். ஆனா நார்மலா நீங்க கடையில பார்த்து போடக்கூடிய கண்ணாடி எல்லாமே அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கண்ணாடி கிடையாது. ஸோ அவங்களுக்கு நீங்க கண்ணாடி கொடுக்கறது ஒரு ஹெல்பிங் டிவைஸ் தானே தவிர கண்ணாடி இன்னும் பவரை கூட்டிடும். கண்ணாடி போட்டதுக்கு அப்புறமும் பவர் ஏறுது. அவங்க வளர்ச்சியும் கண் வளர்ச்சியும் பொறுத்தது தான் அந்த பவர். அவங்க கண்ணாடிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ பேரண்ட்ஸ் இதை ஒரு அவேர்னஸா எடுத்துக்கிட்டு குழந்தைங்களுக்கு வருஷம் ஒரு முறை கட்டாயம் ஐ செக்அப் பண்ணிக்கோங்க.